தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க எனக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுப்பட்டீங்க? இப்போ இந்த நிமிஷம் அவர் இங்க இல்லாம போயிட்டாரேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறதே சொல்லிருப்பாரு. உங்களுக்காக உயிரை கொடுக்க சொன்னா கூட யோசிக்காம கொடுப்போம் சார். எனக்கும் ஒரு உயிர் தான் வேணும் ஆனந்தி. உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கேன், அந்த உயிர் எனக்கு வேணும். உன் குழந்தைய நான் தத்தெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக நீங்க அதை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனந்தி. ஆனந்தி, என்ன தப்பா நினைக்காத. இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பல. என்ன சார் சொல்றீங்க? அது ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் ஆயிருக்கும் போது குழந்தையோட ஹார்ட் பீட்டை நான் கேட்டேன் ஆனந்தி. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பீட்டை உங்ககிட்ட கொடுக்கற வரைக்கும் நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் அந்த இதய துடிப்போடு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உன் குழந்தையோட ஹார்ட் பீட் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அந்த குழந்தைக்கும் எனக்கும் சொல்ல தெரியாத ஒரு கனெக்ஷன், ஒரு உணர்வு. அந்த ஃபீலிங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்கிட்ட நான் இந்த மாதிரி பேசுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனந்தி. ஆனா அந்த குழந்தை என்கிட்ட பேசுற மாதிரியான ஃபீலிங் வருது. என் வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தைய என் கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட். நான் சொல்றத என் மனச உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு கூட எனக்கு தெரியல ஆனந்தி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன், எனக்கு அந்த குழந்தை வேணும். ப்ளீஸ் ஆனந்தி, எதுவும் யோசிக்காத, குழந்தைய தரேன்னு சொல்லு. சார், ஆனா இந்த குழந்தை அது யாரோட குழந்தையா வேணாலும் இருந்துட்டு போட்டும். அதை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூடவே வச்சிருந்து இந்த உலகத்துல கிடைக்கிற பெஸ்ட் ட்ரெஸ், பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் படிப்பு, பெஸ்ட் விளையாட்டுன்னு எல்லாமே பெஸ்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனந்தி. சார், உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அதெல்லாம் நீங்க செய்ய முடியும். ஆனா ஆனந்தி, ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்த தாய் கிட்ட அந்த குழந்தைய தத்து கொடுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஐ நோ தட். ஆனா இப்ப கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேட்கிறேன். உதவியா? இதுல என்ன சார் உதவி? எல்லா பொண்ணுங்களுக்கும் குழந்தைய சுமக்கிறது ஒரு வரம் தான். ஆனா உனக்கு அப்படி இல்லையே. இந்த குழந்தைக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அந்த கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் நினைச்சுதான் நான் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நாளைக்கு நிச்சயமா அந்த குழந்தைய நீ உன் கூடவே வச்சு வளர்க்கறது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். உனக்கு மட்டும் இல்ல, அன்புக்கு, அவன் குடும்பத்துக்கு, எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. நீ இந்த குழந்தைய இவ்வளவு தூரம் சுமந்து பெத்துக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் ஆனந்தி. இந்த குழந்தைய நீ இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நான் சுமக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன். இல்ல சார், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க மித்ரா மேடத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இல்ல ஆனந்தி, என் லைஃப்ல இதுக்கப்புறம் கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் இடமே இல்ல.
இந்த குழந்தைக்காக தான் வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துரு. ஆனா இத நான் முடிவு பண்ண முடியாது சார். ஏன்னா இந்த குழந்தை மேல எனக்கே எந்த உரிமையும் இல்ல. உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த குழந்தையோட அப்பா. வாட்?